ஸோ இன்றைய காலையூடாக என்ன விடைய பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ், அதாவது வந்து ஒரு முக்கிய நபரை இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோவுக்கு காண்பிக்க போகிறோம். ஸோ ரோஜா அம்மாவுக்கு என்ன பாட்டு போடுவோம்? ரோஜா ரோயா ரோயா. ஐயோ இந்த குரல்ல படியே நொழும்பி கஷ்டப்படுற தண்ட மகனுக்காக பாராட்டணும். அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு அண்ணிய அனைவருக்கும் வணக்கம். நான் வசன், நான் அனு. ஓகே, மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். ஸோ இன்றைய காலையூடாக என்ன விடைய பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ், அதாவது வந்து ஒரு முக்கிய நபரை இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோவுக்கு காண்பிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கவலை விட்டு சில கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தது இல்லையா? கண்டிப்பாக. அதாவது வந்து வாட்ஸ்அப் மூலமும் சரி, அதே மாதிரி கமெண்ட்லேயும் சரி, ஒரு நபரை குறித்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டு எங்களுக்கு சில விஷயங்களை அவங்கள பற்றி கதைச்சிருந்தவங்க. ஸோ அந்த நபர் வந்து எங்களோட ஆரம்ப நாட்களில் வீடியோவில் ஒரு சில வீடியோவில் பயணித்தவங்கள நான் கொஞ்ச நாளாக கலக்கல் காணாவா பயணிச்சவா பயணித்தவா. ஸோ திடீர்னு வந்து பார்த்துன்னு சொன்னால் அவங்களுடைய உடம்பு நிலை மோசமாக இருக்கின்ற மாதிரிக்கு நாங்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருப்போம். அப்போ அதுக்கு கூட நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அவங்கள குறித்து கவலைப்பட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருந்தவங்க. அப்போ இப்போ கிட்டத்தட்ட அவங்களுடைய வீட்டை வராமல் விட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்க மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எங்களுடைய ரோஜா அம்மாவை பற்றி தான் இந்த இடத்துல நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறோம். உண்மைக்கு வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அந்த வகையில் அவளுக்கு வந்து மறுபடியும் அந்த உடல், அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஒன்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்களான அந்த வருத்தம் வந்து மறுபடியும் வந்து ஒரு மாதம் காலமாக வந்து அவங்களுடைய வீட்டில் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி நிறைய துன்பங்களை அனுபவித்து மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கா. உண்மைக்கு வந்து எங்களுக்கும் அதை நினைச்சு சரியான கவலை. அதாவது வந்து என்ன சொல்கிறது, காலம் ஃபுல்லாகவே அவங்க கஷ்டத்துலேயும் வேதனையிலேயும் துன்பத்துலேயுமே வாழ்ந்து கொண்டு போகிறாங்கன்றதை நினச்சி உண்மைக்கு வந்து எங்களுக்கு கவலை. நான் எங்கள்கிட்ட வந்து அன்றைக்கு வந்து கேட்டவங்க, அதாவது வந்து நாங்கள் வந்து உங்களோட வீட்டை வேலைக்கு விரட்டோன்னு சொல்லி கேட்டவங்க. அப்போ நாங்களும் எதுவுமே யோசிக்காமல் அம்மா வாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற வருத்தத்தை பற்றி நினைக்கல, அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்றதை பற்றி நினைக்கல. நிறைய பேர் கூட எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து வீடியோ, அதாவது வந்து அவங்கள மறுபடியும் வந்து வீட்டுக்கு வேலைக்கு எடுத்து வச்சுருக்கிறது உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு கூட ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தவங்க. ஆனால் எதையுமே நாங்கள் வந்து கேட்காம அம்மா எங்களோட பழக்கத்தின் நிமித்தமும் அம்மாவுடைய சூழ்நிலையை மறைஞ்சி அம்மாவை மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு வச்சிருக்கோம். ஸோ அதான் அன்றைக்கு நாங்கள் காணொலி போடையக்கு நாங்கள் சொன்னால் தானே கட்டாயம் ரோஜா அம்மா வீட்டை வந்தது பிறகு அவங்களோட இருந்த ஒரு காணொலி பதிவு செய்யணும்னு சொல்லி இன்றைக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ரோஜா அம்மா, அதாவது வந்து எங்களுடைய கருப்பு ரோஜா அம்மா. அனு என்ன பேர் வச்சு நீங்கள்? கருப்பு ரோயா காணாக்களை குயில் ஏதோ ஒன்று தன்னை வந்துட்டு. ஸோ அவங்களோட இன்றைய தினம் இந்த காணொலி வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக அமையப்போகுது. உண்மைக்குமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்காக நாங்கள் வந்து அவங்கள வந்து ஹெல்ப்பிங் வீடியோவாக எடுத்து போடுறோம்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ அவங்களோட நாங்கள் வளமை போல் போடுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து போட போகிறோம். என்ன கண்டிப்பாக ஏன் போடுறோம்னா, கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அம்மாட்ட வந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன், கண்டிப்பாக அம்மா ரோயம்மா வேறு நீங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்யணும்ட்டு பழைய மாதிரியான ரோயம்மா சேர்ந்து குக்கிங் வீடியோவில் போடணும். இன்றைக்கு கூடிய ஒரு அம்மா வந்து கனடாவில் இருக்கிற அம்மா வந்து நேற்று என்ன கால் பண்ணவா, அனு ரோயா அம்மா வந்தால் அப்புறம் சொல்லுங்கள், நான் ரோயா அம்மாவோட கதைக்கணுமா வர குரல் கேட்டு கதைக்கணும்டா. அப்போ நேற்று பார்த்திங்கன்னா ரோயம்மா நேற்று வந்தவா வீட்டு, ஆனால் வந்து நான் இல்லை. அப்போ எக்கனாசன், அதாவது வந்து நான் ஏஞ்சம்மாவுக்கு வந்து ஒத்திகை சொல்லி அவன் நர்சரிக்கு போயிட்டேன். அப்போ வந்து கால் பண்ண அவாவுக்கு வந்து இரவு நேரம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமாண்டா. அப்புறம் நான் வந்து கால் பண்ணேன், சரியாக சொல்லிப்பேன். அப்புறம் ரோயா அம்மாவுக்கு சொன்னால், இப்படி உங்களோட ஒரு அம்மா கதைக்கணுமான்னு ரோயா அம்மா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு 8:30க்கு வந்தீங்களண்டாம்மா, அந்த அம்மாவுக்கு நான் கோல் எடுத்து கொடுத்தா உங்களோட கதை பையன்டா. அவாவுக்கு வந்து நேரம் பிள்ளையல்லோ, இப்போ எங்களுக்கு வந்து பகல், அவாவுக்கு வந்து கனடாவில் இரவாயிரும். அண்டா அப்பாவுக்கு சொன்னேன் 8:30க்கு வச்சல. அப்போ அதே மாதிரியே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நான் சொன்னேன், இப்படி ரோயாம்மா வந்துட்டாம்மா கொடுக்கட்டுமாண்டோ கொடுங்கன்னு சொல்லி ரோயாம்மா இப்படி என்று நல்லா மெல்லாம் விசாரித்து ஓமண்டெல்லாம் சொல்லி
ரோயாமாவோட கதைச்சவன் அந்த அம்மா. ரோஜாமாவோட கதைச்சதும் இல்லாமல் என்னோட பிறகு கதைச்சுவா. ரோஜாமா கதைச்சா பிறகு அது எனக்கு தெரியும். நான் ரோயாமாவோட கதைக்கு மட்டும் நின்றேன்னா அதுக்கு பிறகு நான் நிற்கல. அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்டா, ரோஜாமா இப்படி வீட்டு வேலைக்கு வந்து நிற்கிறா, அவங்களுடைய குடும்ப நிலைமை எல்லாமே இந்த மாதிரி என்று சொல்லி கேட்டவா. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், உண்மைக்குமே வந்து நாங்கள் இதில் போய் சொல்கிறதுக்கு இல்லையம்மா, நீங்கள் அவங்க எங்களோட எத்தனை வீடியோவில் வீட்டு வேலைகள் சொல்லி வந்து நின்று எங்களோட பெண்களாக காமெடி பதிவு செய்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே கணவர் இல்லை, ஒரு பிள்ளை ஒன்றுக்கு. அப்போ ஒரு வறுமையான நிலைமையிலான் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்போ அப்படியே நிலைமையில் இருக்கேக்கில்ல. இப்போ திடீரென்று அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்தும் ஹாஸ்பிட்டல் அங்கேன்னு சொல்லி விழுபட்டு கொண்டு திரிஞ்சவங்க. அப்போ சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சொன்ன வகையில் அம்மா வந்து எனக்கு காலையில் சொன்னால், நான் வந்து ரோஜாம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபா காசு 4ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படி அனுப்பி விட்றேன், அதை வந்து குடும்பம்னு சொல்லியில்லை. உண்மைக்குமே வந்து சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்தால் தான் அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா காசு நாங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க டேக்கில் எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் அப்படி யாருமே கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட தந்தது இல்லை. ரோஜாமாக்கிட்ட சொல்லி நாங்களும் வந்து ரோஜாமாக்கிட்ட சொல்லி உதவி என்று சொல்லி நாங்கள் ஒரு நாள் கேட்டதில்லை. இனத்துக்காக என்று சொல்லி போட்டு அவங்களோட நாங்கள் சந்தோஷமான வீடியோவில் மட்டும்தான் பதிவு செய்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து கேட்டதன் நிமிஷத்தில் நான் நேற்று சொன்னேன், ரோஜாம்மா சரியான ஒரு வறுமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம், அந்த 10,000 கொடுக்க சொல்லி அம்மா சொன்னவா. ஆனால் அதே மாதிரி தான் ரோயாம்மாவே அந்த என்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ரோயாம்மான்னு சொல்லல ஒன்றுமே. நான் நல்ல சோமாக இருக்கிறேன்னு சொன்னுவேன். மற்ற ஆக்களை மாதிரி ஐயோ நாங்கள் கஷ்டமா அப்படி இப்படின்ற ஒரு கதை ஒன்றும் கதைக்கவே இல்லைம்மா. அதெல்லாம் நம்மக்கு பிடிச்சிருக்குமா. இப்போ வந்து நாங்கள் ஆறு டைம் வந்து வெளிநாட்டுக்காரன்னொன்னே இங்கே இருக்கிற, அதாவது வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் கதையை கொடுத்தோன்னா அவங்க உடனே சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு சரியான கஷ்டம் எதுவும் தாங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே வந்து அப்படி கேட்குறாங்க தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் ரோஜாம்மா வந்து உண்மைக்குமே வந்து அப்படி கேட்கல, பிரச்சனை இல்லையம்மா நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்ன சொல்கிறது, ஒரு நோமலாக கதைக்கிற மாதிரி தான் கதைச்சவங்க தான், கஷ்டம் பண்ணுறதை காட்டிக்கொண்டதே இல்லைன்னு. ஸோ நாங்கள் அவங்கள கஷ்டம் நீங்கள் அவ கேட்டவா என்னண்டா, அப்போ நானும் இங்கே வந்தால் தூள் வளை எல்லாம் திரிச்சு தருவீங்களோண்டா. அப்போ ரோயாம்மா சொன்னோம் அதுக்கு என்ன நீங்கள் வாங்க நாங்கள் எல்லாம் செய்து தரலாம்னு சொன்னவா. அதுக்கு என்ன அம்மா யார் வந்தாலும் தூள் வளை திரிச்சு கொடுப்பா. ஸோ அதுக்கு ஏற்றதான் நீங்கள் அம்மா கவனிச்சா சரி. வந்து கஷ்டம் தான் தூள் திரிக்கணும்னு சொன்னால் சரியான கஷ்டம். அது அந்த அடுப்புக்கு இந்த சரியான ஓகேன்னு தூள் திரிக்கிறது தோதல்ன்றது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் அம்மாண்ட கைவண்ணத்தில் இருக்குது. ஸோ அம்மா செய்கிறாங்களோ இல்லையோ அம்மாவுக்கு துணையாக நாங்கள் நின்று நல்லபடியாக செய்து தருவோம். இப்போ வந்து ரோஜாம்மா அங்கே இருக்கிறாங்க. ஸோ ரோஜாம்மா நாங்கள் கூப்பிட போகிறோம். இப்போ ரோஜாம்மாவுக்கு என்ன பாட்டு போடுவோம்? ரோஜா ரோயா ரோயா. ஐயோ இந்த குரலில் படியே நுழைஞ்சிருக்கியாம்மா. எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். சிரிப்பா காட்டல சிரிப்பா இருக்க சிரிச்சு காட்டுவேன். எப்படி எங்கள் ரோயாம்மா வந்து நல்ல ஒலிப்பாக இருக்கிறேன். இன்றைக்கு குறைப்புடு போட வழியாக இருக்கிறாம்மா. இன்றைக்கு நான் கூப்பிடா சொல்கிறேன், இன்றைக்கு தான் கொஞ்சம் பழுக்கடா வந்துட்டுன்னா புற வரணுன்னு சொல்லுவேன். நான் காணக்கூடியல இன்றைக்கு வாங்க வேண்டி விட்டுட்டேன் வந்துட்டு. என்ன நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் ரோயாம்மா வீடியோவில் வந்து காட்டு சொல்லி பழைய மாதிரி குக்கிங் வீடியோ எல்லாம் செய்து போடுங்கோண்டு. ஆனால் இப்போ வந்து எனக்கு குக்கிங் வீடியோ வந்து செய்ய கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் தம்பி குட்டி கொஞ்சம் விளையாடாம அப்போ அதடியா வந்து குக்கிங் வீடியோ செய்கிற கொஞ்சம் கஷ்டம். அப்படி என்ன மாதிரி இருக்கு உங்களோட அனுபவங்க? முதல் மாதிரி வந்து வேலைகளை ஒழுங்காச்சு சந்தோஷமா நினைச்சிட்டேன். அம்மா உண்மையாக வந்து அம்மா வந்து அன்றைக்கு வீட்டை வரும்போது வந்து தயக்கத்தோட சரியான ஒரு இதோட வந்தவா, நீங்கள் வேலைக்கு என்ன எடுப்பீங்களோ வந்து வீட்டுக்காரர் வந்து கேட்டுக்கொண்டு வந்து தர சொன்னேன் சொல்லி ஒரு தயக்கத்தோட நான் எவ்வளோ இதாவது அம்மாவோட பழகிறேன்னா, ஆனால் அம்மா ஒரு பயத்தோடையும் ஒரு தயக்கத்தோடையும் தான் வந்து என்னோட அன்றைக்கு ஒரு கதை கேட்டவா. என்னென்னா தெரியல அப்படி கேட்டா. அப்போ எனக்கு மனசுக்கு கவலையாக போட்டுது, என்ன இது இப்படி வா என்ன வந்து கேட்குறான்ட்டு. ஏன் அப்படி என்ன கேட்டுனீங்க? இல்லை நான் நீங்கள் வேறு யாரையும் வேலைக்கு எடுத்துட்டீங்களா? அப்படி வாழ்க்கையில் அம்மா உங்களை முதல் கேட்டேன். நாங்கள் வர எனக்கு தேவையே இல்லை வேலைக்காண்டு. உண்மைக்குமே வந்து எங்களை விட்டு அவ்வளோத்துல வேலையும் இல்லை செய்கிற அளவுக்கு வேண்டும். அப்போ எனக்கு அவ்வளோ வேலைக்காரன் வந்து தேவையில்லை. அப்போ எனக்கு ரோயாம்மா பிடிக்கும். ரோட்டால் போய்க்கே முதல் கண்டு கை காட்டி கொண்டு போகிறவன். அப்போ அதுலேருந்து எனக்கு அவள் விருப்பம். அப்போ அதுக்காக தான் மெயினாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என்ன மாதிரி யார் இல்லை வந்து உங்களை எல்லாம் பார்த்தது? அது வீட்டில் தங்கச்சி. ஓ சொன்ன தங்கச்சி ஆக்கலாம் நீங்கள் வந்தேன் பிறகுதான். அப்போ வந்து நாங்களுமே நினச்சி நம்ம நீங்கள் சொன்ன நீங்கள் நெஞ்சு குத்துது. அப்போ நான் நினச்சி உண்மையாக அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பேலாது அதை தான் அம்மா கொஞ்சம் நிற்கிறாண்டு புற வசந்து தான் சொல்லிச்சுது. இல்லை ரோயாம்மா அப்படி வராமையே நிற்கிறே இல்லை
ஒரு இடம் வரையில சில நீங்க அண்ணி விட்டே போற நீங்களோ அப்போ அங்கேயும் கால் பண்ணி கேட்டேன் இல்லை வார இல்லையா அப்புறம் அப்போ பசங்க செஞ்சு அப்போ நான் போய் அக்கா அம்மா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிப்பட்டு தான் அந்த இடத்துல உங்களோட அக்காக்கெல்லாம் சொன்னேன் நம்ம அம்மாவுக்கு இப்படி வருத்தம் வந்துட்டு சொல்லி சொன்னா கேட்க உண்மைக்குமே கவலை ஆயிட்டு அது என்ன சரி எல்லாரும் மனுஷன் வருத்தம் இல்லாம நான் வீட்டை மருந்து எடுத்து குடிச்சாதான் இருந்த நீங்களா இல்ல வாட்டில இருக்கல நான் வருத்தம் பாருதான் குளிர்ச்சிகளை வந்து மறந்துட்டா போல இருக்கு சரி அது பிரச்சனை இல்லை அந்த பழசுகளை வந்து மறக்கிறதுன்னு சொல்றதானா அது பிரச்சனை இல்லை நம்ம என்ன வருத்தம் இல்லை வருத்தம் முந்தி வாராது இப்போ நான் இந்த நேரம் போய் வேலைகளுக்கு போய் சந்தோஷமா இருந்தா வருத்தம் வராது அதுதான் நான் அதுதான் வருத்தத்துக்கு வேலைக்கு போறது அதுதானே வீட்டை இருந்து யோசிக்க கூடாது வேலைகளுக்கு போனா வருத்தம் வரும் சந்தோஷமா இருந்தால் ஆனா அம்மாவுக்கு இது வந்து முந்தி ஒரு கேள்விப்பட்ட பிறகு இப்படி வந்திருக்கு போல நம்ம வரையில இவ வந்து குளிர்ச்சியல் போடுறேல்ல அம்மா வந்து குளிர்ச்சியல் பாவிக்கிறேல மற்றது யோசிக்க கூடாது சின்னவங்கள்ட்ட வருவாங்க காசு இல்லாத வாழ்றேன் இனி ஒன்றுக்கு யோசிக்கிறேன் வேலைக்கு வந்து சந்தோஷமா மகன் இருக்கிற மகன் இருக்க பிள்ளைக்காக அப்ப எல்லாத்தையும் வந்து யோசிச்சு தலையில போட்டா ஒன்னும் நடக்க போறது இல்ல தானே யோசிச்சு அப்புறம் என்ன நடக்க போகுது இன்னும் உங்களை வருத்தம் தானே அளவா வேலை செய்ய காணுமா அதுதான் ஏன்டா சொன்னா நம்ம வந்து சரியா வேலை வந்து கூட்டிட்டு உங்கட விட்டி அம்மா வருவா பேத்து விறுவிறுத்து வருவா நம்ம என்னன்னு கேட்க நடந்துதான் வரவா முதல் சைக்கிளில் வந்தால் மகனுக்கு இப்போ இது தேவைண்டா அப்புறம் தண்டை சைக்கிளை வந்து மகனுக்கு கொடுத்துட்டா அப்போ அதடியே இப்போ நடந்து வரவே நம்ம அப்படியே வரீங்கன்னு கேட்டால் அவள் சொல்லுவா மற்ற வீட்டையெல்லாம் போய் வேலை செய்துட்டு வரணும் முத்தம் கூட்டிகிட்டு வர கோயிலுக்கு போய் முத்தங்கள் கூட்டிகிட்டு வரேன்லாம் சொல்லுவாள் அப்போ உண்மையாக கேட்க கவலையாக இருக்கும் இனி சொல்லித்தான் எடுத்துனாங்களா அப்படி கேனா வேலைக்கம்மா செய்யாதீங்க உங்களுக்கு இந்த நம்ம கூடாது அளவா வேலையை செய்து அளவா வேலையை செய்து ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து வெலிக்ரோஷன் பெருத்தவும் கெலிகோஸ் இருக்கு அவ்வளோ தூரம் என்ன அண்ணா நீங்களா தூரம் பார்த்தீங்களா உனக்கு வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அம்மா வந்து நடந்து தான் வாடுறது வீட்டில் நடந்து போவா அப்போ எனக்கு சரியான கவலையாக இருக்கும் என்ன செய்யறது தண்டி போட்டு சரி ஒன்றே யோசிக்காங்க இப்போ சந்தோஷமா வாழ்ந்தாலோ சும்மா சொல்றீங்க சந்தோஷம் அப்படி சந்தோஷமா இருக்கிறதா நெல்லந்தான் சரியா சந்தோஷம் பண்றீங்க முகத்துல பல சிரிப்பு அது வேணும் சமையலுக்கு போனாதான் அம்மாவுக்கு வந்து குக்கிங் வீடியோவுக்கு போனாதான் சிரிப்பு வருமா என்ன சமையல் பிள்ளைக்க சரி அப்போ தம்பிக்கு ஒரு சைக்கிள் உதவி செய்ய அடையா அதாவது வந்து அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து தண்டை சைக்கிளை வந்து உண்மைக்குமே வந்து அந்த சைக்கிள் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் இப்படி காட்டியிருக்கிறேன் பழம் சைக்கிள் வந்து அதை வந்து மகன் வந்து இப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறாரு 9 அடுத்த வருஷம் அப்போ படிக்கிறாராம் அப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல சைக்கிள் வேணுமாமேட்டு அம்மா வந்து தண்டை சைக்கிளை தான் கொடுத்தவாவாம் இப்போ அதுவும் வந்து காத்து போய் பழுதாயிட்டு ஆமாம் இப்போ மகன் இன்னொரு வீட்டை போய் தான் நின்று படிக்கிறதாம் ஏனண்டா டியூஷன் அதில் போகிறோம் நின்று போகிறக்காவ அம்மாவோட உடிப்பா பிள்ளை இல்லை இல்லை ஒரு வீட்டாண்டு இப்போ அங்கே டியூஷன் கிட்டே அதுக்காக அந்த சைக்கிளில் டீப் டயர் போட்டு கொடுத்தோன்னா நாங்கள் பக்கத்து இரவு டியூஷன் நடக்கலாம் அங்கே இந்த வீட்டை போய் கலைச்சிடல அங்கே ஒரு வீட்டாண்டு படித்தாங்க அம்மா வந்து தனியாக தான் நிற்கிறா ஏன்னு பார்த்தீங்கன்னா மகனும் இல்லை மகன் வந்து டியூஷனுக்கு போகிற கஷ்டம் அம்மானுடைய நடந்து வாரா பொறுமையா மகன் அப்படி தெரியாது சின்னப்படி எல்லாமே டியூஷனுக்கான அந்த நேரத்துக்குள்ள போகணும் அப்போ நடந்து போகிறாக்கா இன்னொரு வீட்டை நின்று அந்த தம்பி வந்து படிக்கிறாரு வந்து என்ன கேட்குறாண்டா சைக்கிள் இல்லாத நம்ம அப்படி செய்யப்படுது அப்போ மகனுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தா தான் அந்த சைக்கிள் இருந்தாலும் திருத்தி வெளியெல்லாம் நம்ம அதுக்காக வந்து
பெரிய ஆசைப்பட்டு கேட்கல 2 சைக்கிள் தாங்க கொண்டு கூடி ஒரு சைக்கிள் அது மகன் தண்டை படிப்புக்கு எப்பயுமே வந்து சொல்லுவா தான் இவ்வளோத்துல கஷ்டப்படுற என்னத்துக்கு கேட்டேன். நேற்று கூட இந்த கதையை வந்து சொன்னவன் ஏன் கஷ்டப்படுறதுக்கு தன்னை மகனை ஒரு நிலைக்கு வந்து படிப்பிச்சு விட்டேன்டா அது தனக்கு காணும் வண்டி கொண்டே நிற்கிறா. சரி அந்த மகனும் வந்து இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அம்மாண்ட இதை வந்து பார்க்கணுமே. நான் யாருக்கா வந்து கஷ்டப்படுறா ஒரு மகனுக்கா வந்து இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். சரி அப்பா கூட இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து அவளுக்கு இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுறா தன் மகனுக்காக பாராட்டணும். அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு அண்ணிய சிங்கப்பூர் நம்மளால ஒரு ஆனால் சைக்கிளும் ஒரு அளவு உதவிகள் செய்தான் எல்லாம் என்னென்ன சரி வந்து ஒரு நாள் பார்த்தா அம்மா வந்து நாங்கள் எங்களோட வீடியோவில் உதவி வீடியோ ஒன்று போடுறதும் இல்லை அப்படி கேட்டதும் இல்லை. அம்மா வந்து ஒரு நாள் எங்களை கூடி வேலைக்கு வந்து அனு எனக்கு அது வாங்கித்தா அனு எனக்கு அந்த இது வாங்கித்தா அப்படி ஒரு நாள் பார்த்து ஒன்றுமே பார்த்துட்டு வந்து அம்மா கேட்டதே இல்லை. அதான் நம்ம அதை பிடிச்சதே நான் மற்ற ஆக்கள் மாதிரி ஒரு ஆக்கள்கிட்ட பழையினா அப்படி இப்படி செய்யணும் ஆக்கள்கிட்ட சுராண்டி வாங்குற அந்த குணமே இல்லை. ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு அம்மா. இப்போ ஒரு கீழே வந்து அறையல் கூட்டக்கூடிய இன்னொரு காற்றோ என்ன கிடந்தாலும் கூட நான் என் கையில் உணர்ந்து எடுத்து தருவா. அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்படி இந்த காலத்துல எல்லாம் இருக்கிறது சரியான கஷ்டம். ஆனால் அதில் இருந்தோண்டு அம்மா இப்படி இருக்கிறாண்டேக்கா சூப்பர். அப்போ சரியான புறம் எல்லாம் ஓகே தானே போடாமல் நீங்களே போடாவிட்டு திரும்ப நீ விட்ட விட மாட்டேன். என்னடா நீங்கள் குளிச்ச போடணுமா நான் ஒன்றே யோசிக்க கூடாது. குளிச்சியெல்லாம் போடணும் மற்ற கிளினிக் போகணும் கண்டிப்பா. அம்மாவுக்கு வந்து முதல்ல கொப்பி 15 கிளினிக் கொடுத்ததா அம்மா சொன்னா உண்மையுமே வந்து ஞாயிறு வந்து விடுமுறை நாள் ஞாயிறு வந்து வேலைக்கு வர வேண்டாம்டா. ஆனால் அம்மா தான் சொல்லி கேட்காம வந்து வேலைக்கு வாரா எனக்கு வீட்டை இருக்க போர் அடிக்குது இங்கே வந்தா நல்லா இருக்கு போட்டு அம்மா தான் கண்டிப்பா வார வேணாம் அக்கா இருக்குது உங்களுக்கு அவரோட எல்லாம் சிரிச்சு பாட்டுகள் எல்லாம் பாடி சந்தோஷமா மறந்து போடுமாம்மா. மற்றது அண்டைக்கு கூடிய அந்த உங்களோட அவையில கொஞ்சம் தெரிஞ்சாக்கள் சொல்லிச்சுன்னா அம்மாக்கேன்னு இப்படி வந்தேன்டா நீங்க வந்து கிளினிக்கை கை விட்டுட்டீங்களா? மாசம் மாசம் நடக்கிற கிளினிக்கு வந்து நீங்க போய் கொண்டிருக்கணும். உங்களை கொப்பி வாங்கி தந்துருக்கீங்கம்மா. அப்ப நீங்க வந்து கண்டிப்பா கிளினிக்கெல்லாம் போய் அம்மா மருந்தெல்லாம் எடுத்து தண்டுங்க. இனி இப்படி ஒரு வருத்தம் வரக்கூடாது. ரோயா அம்மா ஸ்டார்ட்ல ஒரு இந்த வீட்டை வந்தவா அவ பார்த்துட்டு கவலைப்பட்டவா என்ன அப்படி கொட்டுப்பட்டுட்டான் நல்ல உர புத்தி மாதிரி இருந்தா நீங்க. அப்ப அரிசியாக்காக கட்டுட்டு போனவா ரோயா அம்மா வந்து மெலிஞ்சிட்டேன். உண்மைக்குமே வந்து சில என்ன சொல்றது சாப்பாடு தண்ணியில் கவனிப்பு இருந்திருக்காது. சாப்பாடு போற நேரம் அம்மா வீட்டுல நிக்க மாட்டா. அதுதான் பெரிய இது. நிலைமை அம்மாவுக்கு வந்து நாங்க ஞாபகப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு அந்த வருத்தம் வந்தோடனே நாங்க உங்களுக்கு வீட்டை தேடி வேற நீங்கள் வீட்டுல இல்லையா அவைக்கு தெரியா நீங்க எங்கே இருந்து இரவுல நீங்க வீட்டுல நிக்கிறே இல்லையா எங்கேயும் போய் இருந்துருவீங்களா உங்களுக்கு தெரியாதானே அம்மா. அதான் நான் நேரு உங்களுக்கு சொல்றேன்னா அந்த தந்த குளிசையில கொண்டே சரியா உங்களுக்கு அப்படி யாரும் குளிசை எடுத்து கஷ்டப்படுச்சுன்னா குளிசை இஞ்ச கொண்டு வாங்கும். ஏன்னா நாங்க எடுத்தாரு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க இந்த டேட்டுக்கு அம்மா கிளினிக் போக போறீங்களா எங்கள்கிட்ட சொல்லி நான் பேசுறேன் ஏறம்மா வேளாண் விட்டு நீங்க அப்படி ஒரு நாளுமே பேச மாட்டேன். நீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி இப்படின்னா கண்டிப்பா போகலாம் அம்மா. ஒரு கதைக்கு ஆட்டோவில் போகிறனாலும் நாங்கள் அதை வேணும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு விடு வேணாம்மா. சரி ஏன் விழாது என்ன சொல்கிறோம்னு சொன்னால் உங்களோட மகனுக்காக நீங்கள் கம்பி இருக்கவும் நம்ம அதோண்டு கொஞ்சம் யோசிக்காம நல்ல மாதிரி இருக்கணும். அது சரியா உண்மைக்குமே வந்து இது அம்மாண்ட கவனக்குறைவாடால நமக்கு வந்து மறுபடியும் இது வந்தது இல்லை. அப்படித்தான் நான் எல்லாரும் சொன்னேன். அம்மா வந்து அந்த கிளினிக்கே போவாங்க குளிசையில் எடுக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து அவன் இணைச்சிருக்கா எல்லாம் வந்து தன குணம் அடைஞ்சிட்டு தானே நீ இப்படி ஒரு நிலம் வராதுன்னு சொல்லி நினைச்சிருப்பா. ஆனால் இப்படி ஒரு நிலம் வந்து உண்மைக்குமே வந்து நானும் இந்த விஷயத்தை அறிஞ்ச உடனே நினைச்சது கூடுதலாக அந்த அமாவாசை பருவத்துக்கு சில பேருக்கு வந்து அப்படி வாரது. அப்போ அம்மாவுக்கும் அப்படி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நின்று போட்டு நின்று மட்டும் தான் நான் நினைச்சது.
ஆனால் அது மாசக்கணக்கில் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு உண்மைக்கு வந்து ஆனால் உண்மையே அதுதான். ஆனால் அம்மா பார்த்தீங்க என்ன தெளிவாக வழியாக வந்துட்டான் இப்போ. அவன் சிரிப்பு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அது உண்மைக்கு வந்து அம்மாக்கள் சொல்லி இது வரைக்கும் யார்கிட்டையுமே வந்து உதவி நாங்களும் கேட்டதில்லை, அதே மாதிரி அம்மாவும் கேட்டதில்லை. அம்மா வந்து மெயினாக கேட்ட உதவி வந்து சைக்கிள் ஒன்று வந்துட்டாங்க சொன்னால் அவர் படிக்கிறதுக்காக மகன் வீட்டில் தங்கியிருக்க சைக்கிள் இல்லாதால சைக்கிள் இருந்தால் மகன் வந்து என்னோட இருப்பார், எனக்கு துணையாக இருக்கும், ஒரு என்ன சொல்கிற காய்ச்சி சொல்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். இந்த மாதிரிக்கு அம்மாவும் சொல்லி கவலைப்படுறாங்க. அம்மா வந்து தனியாக இப்போ இருக்கிற போயிட்டு அப்போ அவன் வந்து மறிக்கல தம்பி என்னோட இரடாண்டு கூடி ஏனண்டா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை படிக்கத்தான் போது வேறு போகலையே என்று. சரி, ஓகே. அப்போ நீங்கள் ரோஜா அம்மாவுக்கு சில அறிவுரையில் நீங்கள் சொல்லுங்களோ. நான் சொல்கிறேன் சரிடா. அப்புறமா என்னது நம்ம மிஸ் பண்ணிருப்பேன் நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் கவலைப்பட்டிருப்பாரு சாப்பாடு. அது அதானே எனக்கு மேலே அந்த கவலையா வந்தது. அம்மா வேலைக்கு விராட்டி கூடிய பரவாயில்ல அம்மா சொன்னா இந்த அணுன்ற சாப்பாடுன்னா தம்பிக்கு விருப்பம் ஒன்று சொல்லுவான். இந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுறாங்கன்னா தம்பியா இருந்தான். அதுதான் அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. இந்த சாப்பாடையும் விரும்பி சாப்பிட்றாரு அப்போ இந்த சந்தோஷத்தோட அம்மா இனி புளிச்சியெல்லாம் போட்டு நீ சுகமா இருப்பேன். ஒன்றையும் பற்றி யோசிக்காதீங்க. நான் சொல்றேன் விஷயம்னா கூடி இது வருவார் அந்த டேட்டுக்குள்ள முடிய வந்துடுவார் உங்கள்கிட்ட. அப்போ அதை கூடி ஒன்றையும் யோசிக்காங்க. அவர் வேற அப்போ என்ன கொண்டு பாரு நான் விட்டுட்டு போனாலும் அவள் என்ன மாதிரி இருக்கிறாள் பிள்ளைய என்ன மாதிரி பார்த்துருக்குறான்றேக்க பெருமை தானே உங்களுக்கு அம்மா. இப்போ அவரை பற்றி நாங்கள் யோசிச்சு கொண்டு வந்தோம்னா ஒன்றும் வாங்க போகிறது இல்லை. என்ன செய்கிற கவலை இருக்குந்தான் உண்மைக்குமே. அது ஒன்றும் யோசிக்காங்க நம்ம யோசிக்காமல் படிவாக கிளினிக் போயிட்டு டெய்லி கிளினிக் மாதம் கிளினிக் நடக்கும். மந்தியில் கிளினிக் நடக்கும். போய் தாண்டி குளிச்சு எல்லாம் படிவாக போட்டுட்டு இனி ஒன்றையும் பற்றி யோசிக்காம கடும் வேலைகளுக்கும் போவாதுங்க. வேறு வேறு வேலைகளுக்கெல்லாம் போவாதுங்க. சும்மா சும்மா கூப்பிடினோம். ஒரு சில பேர் வந்து சுயநலமாக எல்லாம் கூப்பிடினோம் உங்களை வேலைக்கு வர சொல்லி. நீங்கள் கூட சொன்னீங்க நிறைய பேர் தானே தேடி வீட்டை வந்துருக்கணும் வேலைக்கான. அப்படி ஆக கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்ய போவாதீங்கம்மா. உங்களால் இயன்ற அளவு சும்மா நார்மலான வேலைக்கு மட்டும் செய்து கொண்டு இருங்கோ. அப்போ சரி என்ன செய்வோம் தான். ஓகே இனி வந்து அம்மா வந்து டைம் ஆச்சுது. அம்மாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டு அம்மா போய் அங்கே மகனோட சாப்பிடுவேன். மகனோட நம்ம போய் சாப்பிடுவா. என்ன நினைச்சு கவலைப்பட்டு இல்லை அவரவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக அம்மா வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்து நான் பாட சொல்லி கேட்கிறேன். அம்மா ரோயாம்மா அந்த பாட்டை வந்து எல்லாருக்கும் வந்து விருப்பம். கண்டிப்பாக நீ வீடியோலெல்லாம் கண்டபடி பாடுவாம்மா. நான் பிள்ளையாலாம் ஓகே. அப்போ இந்த வீடியோ பற்றி கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரோயாம்மாவோட கதைக்கோணுமான் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணினீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நான் கொடுப்பேன். அம்மா வந்து நீங்கள் கதைக்கலாம் அம்மாவோட. நம்ம ஃபோன் இல்லை மறுபடி யாரும் வந்தாலும் அண்டைய கூடிய ஒரு அக்கா கால் பண்ணினா அம்மாவோட படிச்சேன்னு சொல்லி அம்மாவுக்கு கொடுத்து நான் கதைக்கேன். நம்ம அதோட போயிட்டா அதுக்கப்புறம் எடுக்கிறதே இல்லையம்மா. அப்போ அண்டையோட அவள் கதைக்காமல எடுக்காம விட்டுட்டாமா. ஏன்னா அவள் வந்து தான் வந்து அம்மாவோட படித்தவன் கேட்குற கதை தண்டினா. அப்போ அம்மா வந்து பிள்ளை கதை கொடுத்தா ஓமன்னு சொன்னாவா. சரி அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே நம்ம. ஓகே அப்போ இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அவங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தா மறக்காம ஃபோன் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க இருக்கா. ஓகே அப்போ இந்த சிரிப்போட அப்படியே பயணிப்போமே நம்ம. ஓகே பாய்.